சொன்னால் நான் இந்த இவருடைய வீடியோ வந்து 2022ஆம் ஆண்டுலேருந்து பார்த்து கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு வீடியோ போடும்போது என்னுடைய விமர்சனம் அல்லது என்னுடைய கருத்து வந்து எப்போவுமே சட்டம் சார்ந்ததாக இருக்கும். அதனால் நான் என்னுடைய இந்த கருத்தும் வந்து சட்டம் சார்ந்து தான் இருக்கும். முதல்ல வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காணொளி போடுறது, வறிய மக்களை சந்தித்து அவர்களுடைய துன்பங்களை வந்து கேட்டறிஞ்சு அதை வந்து ஒரு காணொளி எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு ஊடகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் விரைந்து பார்க்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளமான இந்த யூடியூப் மற்றது முகப்புத்தகத்தில் வந்து போடுறது வந்து ஒரு சட்ட விரோதமான செயல். அந்த மக்கள் வந்து உங்களுக்கு தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி தங்களுடைய குடும்ப நிலைமை வறுமைகள் என்ன பிரச்சனை தங்களுடைய வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து கதைக்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட நபர்னுடைய பிரைவேசின்னு சொல்லக்கூடிய ரகசியமான விடயங்கள். அதை வந்து படம் போட்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு சட்டத்துக்கு முரணான செயல். என்னென்னு சொன்னால் அவர்கள் தானே கொடுக்குறார்கள் வீடியோ, அவர்கள் தானே நேர்வம் செய்கிறதுக்கு அனுமதி தந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒன்று யோசிக்கணும், நீங்கள் எடுக்கிற எல்லாருக்கும் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் யூடியூப்பில் போட்டு உலகத்தில் கூட அத்தனை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து கனகாலத்துக்கு இருக்கும். இன்னும் 10, 15, 20 வருடங்கள் 100 வருடங்கள் சென்றாலும் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது என்பது வந்து அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்து அவருடைய சமூகத்தை பெற்றா செய்கின்றீர்கள். இல்லை, அவர்கள் நிற்கின்றார்கள் தங்களுடைய கஷ்டத்தை வீடியோ எடுத்துக்கொண்டு போய் யாருக்கோ காட்டி உதவி எடுத்துக்கொண்டு வந்து தனக்கு தருகிறாருன்னு சொல்லி தன்னுடைய யாருக்கும் அது விருப்பம் இருக்காது. தங்களுடைய வறுமை நிமித்தம் அவர்கள் வந்து அந்த முகத்தை காட்டுகின்றார்கள். இப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும், நீங்கள் ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதராக நீங்கள் யோசிக்க வேணும். அதில் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து நீங்கள் அதில் வீடியோ எடுக்கின்றீர்கள். அவருடைய சொந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அதில் பதிவு செய்கின்றீர்கள். அவர்களுக்கு இப்போ தெரியாது. இப்போ ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கும் வந்து இந்த விழிப்புணர்வு இருக்காது. அவர்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லாமல் இருக்கலாம். இந்த யூடியூப் சம்மந்தமாக இந்த இன்டர்நெட் சம்மந்தமாக அறிவு இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் வந்து தங்களுடைய வறுமை நீங்குவதற்காக இது வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட போயிட்டு இதை காட்டி எடுத்து தாராருன்ற மாதிரி தான் அவர்கள் யோசிப்பார்கள். அப்போ அந்த 5 வயது குழந்தை வந்து இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழிந்த பின்பு இந்த வீடியோ வந்து இந்த இன்டர்நெட்டில் எப்போவுமே இருக்கத்தான் போகின்றது. அல்லது நீங்கள் அதை அழித்து விட்டாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அதை சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் எதிர்காலத்தில் அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராக வரும்போது இந்த நீ சாப்பாட்டுக்காகவோ அல்லது நீ கஷ்டத்துக்காக வந்து இப்படி வீடியோ எடுத்து போட்டுருக்கான்னு சொல்லி சக நண்பர்களோ அல்லது நாளைக்கு திருமணம் முடிக்கக்கூடிய துணையோ வந்து ஒரு கதை கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாகும். நீங்கள் இன்றைக்கு வீடியோ போட்டு நீங்கள் சம்பாதிச்சுட்டு போடுவீங்க. இன்னும் ஒரு 10, 15 வருடம் கழித்து இந்த பாதிப்பு இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் யோசிக்க வேணும். சரியா? அப்போ அதனால் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த வீடியோக்குள்ளே வந்து தயவு செய்து அந்த முகத்தை மறைத்து அந்த பிள்ளைகளுடைய முகம் அந்த தாயினுடைய முகம் அந்த தகப்பனுடைய முகத்தை மறைத்து நீங்கள் உங்களுடைய முகத்தை வடிவாக நீங்கள் காட்டுங்க. யாரும் வேணாம்னு சொல்லலை. ஒரு நேர்காணல் செய்யும் போது தங்களுடைய சொந்த பிரச்சனையை பற்றி கதைக்கும் போது அவர்களுடைய முகத்தை மறைப்பது வந்து ஒரு ஊடக தர்மம்னு சொல்வார்கள். நீங்கள் இவ்வளவு தூரம் படித்து இவ்வளவு தூரம் பயணிக்கின்றீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு இந்த தர்மம் ஏன் தெரியவில்லை? அந்த மக்களுடைய வலியை பற்றி கதைக்கிற உங்களுக்கு இந்த வலி எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற இந்த ஒரு 5000 ஒரு 10,000 ஒரு 15,000த்துக்காக இன்றைக்கு அவர்களுடைய அந்த தன்மானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குதானே, சுயகௌரவம்னு சொல்லி விஷயம் இருக்குதானே, அதை வந்து அவர்களிடமிருந்து நீங்கள் பறித்து இந்த மாதிரி உங்களுடைய யூடியூப்பில் அதாவது உங்களுடைய யூடியூப்பில் வந்து நீங்கள் அவர்களுடைய கண்ணீரை வந்து ஒரு கண்டென்ட்டாக வைத்து நீங்கள் சம்பாதிப்பது வந்து நியாயம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் நேரடியாக போட்டால் கூட பரவாயில்லை. நீங்கள் வந்து நேரில் செய்யவில்லை, அதை நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் போட்டு முன்னுக்கு நிறைய எடிட்டிங் வேலையெல்லாம் செய்கின்றீர்கள். அப்போது அப்படி செய்யும்போது அந்த மக்களுடைய முகத்தை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு சதுரமாக ஒரு வட்டமாக இல்லை ஒரு பூப்படத்தை போட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணி போடலாம் தானே. ஏன் நீங்கள் பார்த்தது கிடையாதா? உலகத்தில் மிக பிரபலமான சேனல் 4 மற்றும் BBC போன்ற பெரிய பெரிய தொலைக்காட்சியினுடைய விவரண படங்கள் அல்லது ஆவணப்படங்களில் பாருங்கோ தனிப்பட்ட விடயங்களை கதைக்கக்கூடிய பலரது முகங்கள் மறைக்கப்பட்டு அல்லது
ஒரு நிழல் மாதிரி காட்டப்பட்டு தான் அங்கே வந்து அது வெளியிடப்படுகின்றது. இதை நீங்கள் வந்து ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேருடைய குடும்ப பிரச்சனைகள், எத்தனை பேருடைய வறுமையை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்து இப்படி காட்டும்போது அது நீங்களே யோசிக்கிறது. இப்போ நாளைக்கு வந்து அவர்கள் வந்து சொல்லலாம், எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி உலகத்துக்கே வந்து இவர் இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுறது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஏதோ உதவி கிடைக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்களேன்னு சொல்லி அவர்கள் ஒரு முறைப்பாட்டை செய்தால் உங்களுக்கு என்ன நிறையன்னு உங்களுக்கு தெரியாதா? அவருடைய ப்ரைவேசியான விடயங்களை வந்து சாதாரணமாகவே வந்து வெளியிடுறதை வந்து ஒரு குற்றமான விஷயம். இதை நீங்கள் ஒரு சமூக வலைத்தளத்தில் செய்கிறது வந்து எவ்வளோ பெரிய சட்ட விரோதமான செயல்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும், தேடி பார்க்க வேண்டும். அடுத்த 2வது விமர்சனம் என்னன்னு சொன்னால், இந்த ஏழை மக்கள் என்னன்னு சொல்கிறது, ஒரு கொஞ்சம் சின்ன உதவிக்காக வந்து சின்ன சின்ன பொய்கள் சொல்கிறது எல்லாருடைய வளமை. அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லை, சரியா? ஒரு இடத்துல உதவி வாங்கிட்டு, ஒரு கிராம சபையிட்ட உதவி வாங்கிட்டு, அல்லது இன்னும் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்த இடத்துல ஒரு 5000 10,000 வாங்கிட்டு அது தங்களுக்கு கிடைக்கும், தங்களுக்கு யாருமே உதவி செய்யலைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அதை என்ன செய்கிறீங்க? ஏதோ நீங்கள் பெரிய இல்லாத பெரிய ஒரு கொலையை கண்டுபிடித்த மாதிரியும், ஏதோ பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தை பிடிச்ச மாதிரியும் வீடியோக்களோட வந்து அந்த அந்த குடும்பங்களை சுற்றி வர இருந்து விசாரணை செய்கிற பேரில் அந்த மக்களை வந்து அள வச்சு நீங்கள் எத்தனை வீடியோக்கள் போட்டிருப்பீங்க? நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வந்து முகத்தை பொத்தி கொண்டு விட தாங்கள் எடுக்க வேணாமன்னு சொல்லி அப்படி தாங்கள் செய்த கூட அதை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாம் உங்கள்கிட்ட வந்து மண்டிட்டு அவர்கள் அழுவதை நீங்கள் வீடியோ போட்டு அதையும் வந்து வெளியிடுகிறீர்கள். இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஒஃபென்ஸ் சொல்லுங்க. அப்போ நீங்கள் யார் அவர்களை கேள்வி கேட்பதற்கு? இந்த மாதிரி அவர்கள் குற்றம் செய்திருந்தால் நீங்கள் அதை அது குற்றம் என்று சொல்ல முடியாது. அது ஒரு சின்ன பொய் சொல்லி தங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக தாங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு சொல்கிறது ஒரு பொய். அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் இல்லை. அதை நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் போயிட்டு உங்களோட கதைச்சி இப்படி சொன்னால் நீங்கள் இப்படி செய்யக்கூடாதான்னு சொல்லியிருக்கலாம். அல்லது உதவி செய்தவர்களுக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் வந்து அவங்களுக்கு ஃபோன் எடுத்து கதைக்கலாம், சரியா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, அதை ஒரு விசாரணை செய்வதாக ஒரு சிஐடி மாதிரி நீங்கள் விசாரணை செய்து அதை வீடியோ எடுத்து உங்களை உத்தமராக காட்டி அவர்களை வந்து ஏதோ கேடு கட்டுறவர்களை மாதிரி காட்டி அதை வீடியோ போட்டு அதை பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு வியூ ஆக்குறீங்க. போய் பார்த்தா இத்தனையோ 100K கிட்ட போகுது. அதை நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க. இது வந்து எந்த அளவு தூரத்துக்கு மனிதாபிமானமற்ற செயல், அதை விட சட்ட விரோதமான செயல்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு உண்மையாக வந்து இந்த மக்களில் வந்து அக்கறை இருந்தால், நீங்கள் அக்கறைன்னு சொல்லித்தான் அப்படி வீடியோலாம் போட்டு மக்கள்கிட்ட இந்த காசு வாங்கி கொடுக்குறீங்க. இப்போ இந்த விடயங்களை வந்து கருத்தில் கொண்டிருப்பீங்க. நீங்கள் இதை எதுவுமே கருத்தில் கொள்ளல, சரியா? அப்போ இதில் வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஒரு அம்மா வந்து சொல்லிக்கிறா தனக்கு 20,000 ரூபா காசு போட்டுட்டு திருப்பி 15,000 போட சொல்லி சொல்கிறாருண்டு. அப்போ அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். என்னென்னு சொன்னால் அவள் வந்து உங்களை மாதிரி வீடியோ எடுத்து திருப்பி உங்களுக்கு டிபாசிட் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ எங்கள்கிட்ட அதுக்கு ஆதாரம் இல்லை. நாங்கள் ஆதாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு அந்த அந்த அம்மாண்ட வாய் வார்த்தை மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரம். ஏனென்றால் அவள்கிட்ட வீடியோ இல்லை, வீடியோ எடுக்க மாட்டான் உங்களை மாதிரி. அதே போல் நிறைய புலம்பெயர் மக்கள் சொல்லிக்கிறாங்க, இந்த இதில் கருத்துக்களில் சொல்லிக்கிறாங்க, தாங்கள் காசு அனுப்பும்போது 3 பேருக்கான போக்குவரத்து செலவு, சாப்பாடு செலவுன்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குறீங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அப்படி கேட்டு வாங்கி செய்கிறேன்னு சொன்னால் அது வந்து சேவை இல்லை தானே. நீங்கள் அது உண்மையாக வந்து உங்களோட வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்போ இல்லை நீங்கள் தெய்வம்னு சொல்லி போட்டப்படுவதற்கு இங்கே எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து தெய்வம்னு சொல்லி உங்களை கதைக்க சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணீரை வந்து ஒரு கண்டென்ட்டாக போட்டு நீங்கள் யூடியூப் செய்யும்போது அந்த மக்களுக்காண்டி இந்த போக்குவரத்து செலவு கூட அந்த கண்டென்ட்லேருந்து வரக்கூடிய காசையே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய கேள்வி. தவிர நீங்கள் யாருக்கிட்ட என்ன வாங்கினீங்க, எவ்வளவு செலவழிச்சிங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நன்றி.